ஆரணி படைப்பகம் தாயகத்தில் வடமாகாணத்தில் வலிகாமம் தெற்கு பிரதேசத்தில் அமைந்த ஓர் ஊர் இணுவிலாகும். செம்மண்ணும் நன்னீர் வளமும் மிகுந்த அழகான இக்கிராமம் நீர்வளமும் நிலவளமும் மட்டுமல்ல, கற்றறிந்த கல்விமான்களும் கலைஞர்களும் நிறைந்த கிராமம். அத்துடன் சித்தர்களும் சித்த வைத்தியர்களும் வாழ்ந்து வருகின்ற புண்ணிய பூமி இது. திரும்பும் இடமெல்லாம் திருக்கோயில்கள் நிறைந்துள்ள புனித பூமி. இந்த மண்ணில் பிறந்தவர்தான் இன்பம் அருளையா. இவர் அமரர்களான அருளையா சிவயோகம் இணையர்களுக்கு இரண்டாவது பிள்ளையாக 16/9/1975 பிறந்தார். அவரது இரண்டாவது வயதில் அவரது தந்தையாரின் மூத்த சகோதரரான இணுவில் தியாகராசா சுவாமிகள் என அனைவராலும் இன்று வரை அறியப்பட்ட பெரிய தந்தையாரின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தார். இவரது ஆரம்ப கல்வியை இணுவில் சீனி புளியடி பள்ளி என அன்று அழைக்கப்பட்ட இன்றைய இணுவில் ஆரம்ப பாடசாலையிலும், அதனை தொடர்ந்து இணுவில் மத்திய கல்லூரி என இன்று அழைக்கப்படும் இணுவில் சைவ மகாஜன மகாவித்தியாலயத்திலும் கல்வியை கற்று வந்தார். நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையில் நாட்டை விட்டு வெளியேறி தனது 16வது வயதில் சுவிட்சர்லாந்து நாட்டை வந்தடைந்தார். சுவிட்சர்லாந்து நாட்டில் சிறிது காலம் கல்வியை தொடர்ந்து குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தன்னலம் கருதாது முழு நேர வேலையை தேடி ஓடத் தொடங்கினார். இவருக்கு இயல்பாகவே இருந்த தமிழ் பற்றும் தமிழ் மேல் கொண்ட தீராத காதலும் அவரது சிந்தனையை தட்டிக் கொண்டிருந்தது. ஓய்வு நேரங்களில் புத்தகங்கள் வாசிப்பது, கவிதைகள் எழுதுவது போன்றவற்றை தனது பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். காலப்போக்கில் தனக்கு தெரிந்த மாணவர்களுக்கு பாடசாலை தேவைகளுக்காக கவிதை எழுதி கொடுப்பது, கட்டுரை எழுதி கொடுப்பது, பேச்சு போட்டிகளுக்கு தயார்படுத்துவது என அவரது பொழுதுபோக்கு விதிந்து சென்றது. 2015 தாயகத்தில் நடைபெற்ற வித்யா என்னும் மாணவியின் மீது மேற்கொள்ளப்பட்ட கூட்டு பாலியல் சம்பவத்தை அறிந்து மனம் கொதித்து தாங்குணா துன்பத்தில் ஒரு கவிதையை எழுதி தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார். அதனை பார்த்த அவரது பாலக பருவம் முதல் நண்பனாக இருந்து வரும் உமா சதீஷ் அவர்கள், இதனை ஒரு பாடலாக வெளியிடுவோம், நன்றாக உள்ளது என தெரிவிக்கவும் இருவருமாக இணைந்து இந்த பாடலை வெளியீடு செய்தனர். இந்த பாடல் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தாண்டி எல்லா இடங்களையும் சென்றடைந்தது. அது மட்டுமல்ல, வித்யாவின் குடும்பத்தாரை இதற்கு முதல் இவர் அறிந்ததே இல்லை. இதனை கேட்டு அவரது உறவினர் தொடர்பு கொண்டு அறிமுகமாகிக் கொண்டார்கள். இந்நிகழ்வு அவருக்கு பெரியதொரு உந்துதலை கொடுத்தது. இதிலிருந்து ஆரம்பித்தது இவரது இசைப்பயணம். இதனைத் தொடர்ந்து இணுவில் உரும்புரா எல்லையில் வீற்றிருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் கருணாகர பிள்ளையார் கோவிலுக்கு 6 பாடல்கள் அடங்கியதான ஒரு இசைத்தட்டு வெளியீடு செய்யப்பட்டது. அதற்கான இசையமைப்பினையும் இவரது நண்பரும் இசையமைப்பாளருமான திரு உமா சதீஷ் அவர்களே செய்திருந்தார். இந்த இருவட்டுக்கான அனுசரணையினை திரு தரன் கன்னியசீலன் என்பவர் வழங்கியிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2015 ஆரணி படைப்பகம் எனும் வலியொலி தளத்தினை ஆரம்பித்து வைத்து அதில் பல பாடல்களை எழுதி தனது சொந்த தயாரிப்பில் வெளியீடு செய்து வந்தார். கவிஞர் இன்பம் அருளையா அவர்கள் தற்பொழுது 700க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி வெளியீடு செய்துள்ளார். இசைவாணர் கண்ணன் என அழைக்கப்படும் ஈழத்தின் மூத்த இசையமைப்பாளர் முதல் அவரது மகன் இசையமைப்பாளர் சாயிதர்சன் வரை இன்றைக்கு 23 இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அதிக பாடல்களுக்கு இசையமைத்தவர்களாக இசையமைப்பாளர் பிரியன் தம்பிராஜா அவர்களும் தாயக இசையமைப்பாளர் முகிலரசன் அவர்களும் இருக்கின்றார்கள். ஆரணி படைப்பகத்துடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இசையமைப்பாளர்கள் வரிசையில் புலம்பெயர் தேசத்தில் புகழ்பூத்த இசை ஆசிரியர் திரு மகேஷ் ராசையா, இசையமைப்பாளர் இசைப்பிரியன், இசையமைப்பாளர் சானு, இசையமைப்பாளர் சுதர்சன், இசையமைப்பாளர் விமல், இசையமைப்பாளர் நிரோஜன், இசையமைப்பாளர் பூவன் மதீசன், இசையமைப்பாளர் இன்பராஜ், இசையமைப்பாளர் தானா துவாரகன் மற்றும் தென்னிந்திய இசையமைப்பாளர்களான இசையமைப்பாளர் இளங்கோ செல்லப்பா, இசையமைப்பாளர் ராஜேஷ், இசையமைப்பாளர் அக்கினி ஆகியோர் காணப்படுகின்றனர். மேலும் ஆரணி படைப்பகத்தின் அறிமுக இசையமைப்பாளர்களாக திருமதி மதுஸ்ரீ ஆதித்தன், திரு பால திருக்குமரன், இறைச்செல்வன் ஸ்ரீஜன் சிவதாஸ், செல்வி சிவதாஸ் ஸ்ரீலா ஆகியோர் இதுவரை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் தாயக பாடகர்கள், தென்னிந்திய பாடகர்கள், புலம்பெயர் தேசத்து பாடகர்கள் என 60க்கும் மேற்பட்ட பாடகர்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் இவ் ஆரணி படைப்பகமானது புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற இளைய தலைமுறையினரை ஊக்கப்படுத்தும் வகையில் பல பாடகர்களுக்கான சந்தர்ப்பங்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இவ்வாறாக
இசையமைப்பாளர்களுடனும் இசை கலைஞர்களுடனும் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் தாயகத்தில் பல்வேறு திறமைகள் மிக்க கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு போதிய வளங்களோ ஊக்குவிப்பாளர்களோ இல்லாததால் அவர்களது திறமைகள் இலைமறைகாயாக இருந்து வருகிறது என்பதை அறிந்து கொண்டு தற்பொழுது ஈழத்து கலைஞர்களை முழுமையாக பயன்படுத்தி முழுநீள திரைப்படம் ஒன்றினையும் தயாரித்து மிக விரைவில் வெளியீடு செய்து வைக்க உள்ளது. இவ்வாறாக ஆரணி படைப்பகம் தனது 10வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கும் இவ்வேளையில் இசைத்துறையில் மட்டுமல்லாது திரைத்துறையிலும் காலடி எடுத்து வைத்துள்ளதுடன் தாயகத்தில் பொருளாதார ரீதியில் உதவி தேவைப்படுகின்ற சிலருக்கு தன்னாலான பங்களிப்பினையும் தொடர்ந்து செய்து வருகிறது.